அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்க, நான் மக்ரோனி செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டியில் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. பூண்டு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். பனானாங்க ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கண்ணாடி பார்த்துட்டு வெங்காயம் வதங்கணும். தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒன்று, அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப்பும் கொஞ்சம் ஊற்றுறேங்க. இதெல்லாம் சேர்த்தாக்க வந்து மக்ரோனிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரீன் சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேணாம், காரம் அதிகமாக இருக்கும். பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன். சோயா சாஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சாஸ்லாம் சேர்த்தா தாங்க நமக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மேகி பாக்கெட்டு மசாலா பாக்கெட் இருக்குல்ல, அது ஒன்று போட்டுக்கிறேன். இது போடுங்க, நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேகி மசாலா பாக்கெட்டு போட்டு தான் ஒன்றும் இல்லைங்க, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மக்ரோனி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வேக வச்சு தண்ணியில் கொதிக்க விட்டு நான் எடுத்து வச்சுருக்குறேங்க, வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் மக்ரோனியை. அதை இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நான் போடுற சமையல் எல்லாமே போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். சூப்பரான மக்ரோனி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க.
லாஸ்ட்டாக நான் மல்லி எடுத்து வைக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச மக்ருனி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் போடுறேன் இது வரைக்கும் என் சேனலை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.